வணக்கம். வாங்க, வாக்கிங் போறோம். அப்படியே நீங்களும் வாங்க, பார்த்துட்டே போவோம். ஏதாவது இப்ப நான் இருக்கிறேன் இங்க, எனக்கு சர்வசாதாரணமா தோணும். 8 10 வருஷமா இங்க இருக்கிறேன். ஓகே, தெரியாதவங்க புட்டப்பட்டு வந்தவங்க நிறைய இருக்கலாம். ஆனா அங்க புட்டபர்த்தி மந்திரம் இருக்கலாம், அங்க வந்துட்டு அப்படியே போயிருவாங்க. சில உள்ள வில்லேஜ் இதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்களா, அந்த மாதிரி இருக்கு. பாருங்க கொஞ்சம், இது கொஞ்சம் தள்ளி. எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னா, புட்டபர்த்தி 2 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் எந்த ஊர், கர்நாடக பள்ளி அப்படின்னு. இங்கதான் ஃபர்ஸ்ட் குட்டி பூனை எல்லாம் கொண்டாந்து விட்டு இந்த ஏரியாவில தான் எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு. என்ன பண்றது, திரும்ப வந்து எல்லாம் கொட்டி பிடிச்சு ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஆனா ரெடி பண்ணினாலும் இந்த நாயெல்லாம் பாருங்க, சிக்கன் கடையில அதுக்காக வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்கு. சாப்பாடு ஏதோ 1 துண்டு 2 துண்டு கிடைக்காதா அப்படின்னு பாத்துட்டு இருக்குது. ஒரு இது என்னன்னா, காசு கொடுக்கணும் எனக்கு. ஒருத்தர் 70,000 ரூபா வாங்குறப்ப சும்மா அப்படியே பால் பாயாசம் வச்ச மாதிரி வந்து உட்காந்து கேட்டு பேசி அழுது புலம்பி ஐயோ அம்மா அப்படின்னு கேட்டு 2 மாடு வாங்கி கொடுத்தேன். மாடுகள் வந்து இன்னும் அதிகம் தான் காசு. ஒரு 20,000 ரூபா அவங்களுக்கு அந்த கொட்டை அதெல்லாம் போட்டு ஃப்ரீயா தான் கொடுத்தேன். இந்த காசு அவங்களால கொடுக்க முடியல. இப்ப நான் கொடுத்துருக்கிற காசு கொடுக்க முடியல. அப்படியே பால் காசு வருது, தோட்டத்துல வேலை செய்யறாங்க, அந்த அம்மா வேலைக்கு போது எல்லாம் பண்றாங்க. நான் கொடுத்த அமௌண்ட் மட்டும் வெளியே வர மாட்டேங்குது. அமௌண்ட் இல்லைங்க, வட்டி கூட கொடுக்க முடியல. இதே வெய்ய காலமா இருந்தா நான் நடந்து வர முடியாது, ரொம்ப டயர்ட் ஆயிருவேன். ஆட்டோவில் வரணும், அப் அண்ட் டவுனும் 60 ரூபா போச்சா நமக்கு. கியோ கம்பெனி பஸ்ஸுங்க, என்ன பண்றது? யாருகிட்ட சொல்லியும் பிரயோசனம் இல்ல, யாருகிட்ட கேட்டும் பிரயோசனம் இல்ல. ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தாங்கன்னா இந்த அளவுக்கு பண்ணுவாங்களா? அது எப்படி எனக்கு மட்டும் எங்க இருந்துங்க வந்துடும் அந்த மனசு? இந்த மாதிரி இலகு மனசு இருக்கவே கூடாதுங்க. ரொம்ப முடியல என்னால. இதெல்லாம் இந்த மாதிரி பண்றப்ப மனசு ரொம்ப வேதனைப்படுறேன். நான் வந்து அவங்க மேல கோவப்படல, நான் வந்து ரொம்ப ரொம்ப மனசளவுல மைண்ட் டிப்ரெஷன் ஓவரா போயிருது. எனக்கு இருக்கிற டிப்ரெஷனே ஓவரு, இதுல வேற துணிச்சு அதுக்கு மைண்ட் இதாகிறேன். நடக்க முடியல பாருங்களேன், தவப்பு எடுக்குதா. நான் அது வந்து மூச்சு வாங்கி வாங்கி பேசிக்கிட்டு இருக்கிறேன். என்ன பண்றது, புரிஞ்சுக்கணும். இப்படிலாம் ஒரு வாழ்க்கை வாழக்கூடாதுங்க. ஆனா அதே வந்து இருந்து ஒவ்வொரு நொடியும் பயந்து பயந்து வாழ்றது வேஸ்ட்.